ஹேஷ்டாக் ஸ்டாண்ட் வித் பெர்னாண்டா. இந்த ஹேஷ்டாக் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு பிரேசில்ல இருந்து ஒரு கப்புள் டூர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நடந்த கொடுமை தான். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 7 பேரு அவங்கள கேங் ரேப் பண்ண கொடுமையை தான் இந்த நியூஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாம பெங்களூருக்கே ஃபேமஸ் ஆன ராமேஸ்வரம் கஃபேல பாம்பு வச்சதுக்கு அவங்க இங்கிலீஷ்ல நேம் போர்டு வச்சிருக்கிறது தான் காரணமா? இன்னைக்கு இந்த டாபிக்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பெர்னாண்டா ஃபார் எவர் அப்படின்ற ஒரு டிராவல் இன்ஸ்டாகிராம் பேஜை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் நந்தா வின்சென்ட் அப்படின்ற ஒரு கப்புள். இதுல இந்த நந்தான்றவங்க பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் 62 நாடை சுத்திட்டாங்க. 63ஆவதா தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. இவங்களோட பிளான் என்னன்னா, இந்தியாவை சுத்தி பார்த்துட்டு இந்தியா வழியா நேபாள் போறதுக்கு. இவங்க இந்தியாவை சுத்தி பார்த்துட்டு ஜார்க்கண்ட் வழியா நேபாள் போறதா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாளா ஜார்க்கண்ட்ல ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க. கேம்பை முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பும் போது அந்த பிரச்சனையே நடக்குது. அடுத்த நாள் இவங்க நேபாளுக்கு கிளம்பும் போது அந்த ஜார்க்கண்ட்ல இருந்த 7 பேர் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை கல்லால அடிச்சு இவங்க கிட்ட இருந்த ஹெல்மெட்டை புடுங்கி இவங்களை ஃபுல்லா அட்டாக் பண்ணி இவங்க கிட்ட இருந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களோட மெயின் மோட்டிவ் இதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இவங்க ஹஸ்பண்டோட வாயெல்லாம் கிழிச்சாலுமே இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, அதுல வந்தாங்கல்ல இந்த நந்தான்ற உமன், இவங்கள ரேப் பண்றதுதான். கிட்டத்தட்ட இவங்க 7 பேரு இவங்களை கேங் ரேப் பண்ணதா இந்த நந்தான்றவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா? ஏன்னா ஒரு ஃபாரினர் டூருக்காக இந்தியாவை சுத்தி பார்க்க வராங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, அப்ப இந்தியாவில உமன் சேஃப்டி என்ன? இது இல்லாத ஃபாரினரோட சேஃப்டி என்ன? இது மாதிரி எவ்வளவு கேள்வி வருது. இப்போ ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில ஒவ்வொரு 16 நிமிஷத்துக்கும் ஒரு உமன் வந்து ரேப் பண்ணப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் 88 ரேப் கேஸ் பதிவாகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா பதிவாகிற கேஸே இவ்வளோன்னா, பதிவாகாத ஒண்ணு எவ்வளவு கேஸ் இருக்கும்? அப்போ கவர்மெண்ட் உமன் சேஃப்டிக்காக என்ன கொண்டுகிட்டு வராங்க? உமனோட ஃப்ரீடம், உமனோட டெவலப்மெண்ட், உமன் இன்க்ளூஷன், இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் கவர்மெண்ட் நம்ம நியூஸ்ல பேசி கேட்டிருக்கோம். ஆனா 16 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் பண்ணும் போது உமன் சேஃப்டி அதுல எங்க இருக்கு? இப்போ இது இந்தியாவோட நிலைமைய வேர்ல்டு ஃபுல்லா எப்படி இருக்கும்? அவங்களோட ஆடியன்ஸ்னு இருப்பாங்க, நார்மலா ஒரு மக்கள் இந்த நியூஸ பாக்குறவங்க இருப்பாங்க. எல்லாரும் இந்தியாவை பத்தியான ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? இந்தியாவுக்கு இப்பதான் டூரிஸ்ட் நிறைய வராங்க. ஏன்னா இந்தியாவோட கல்ச்சர், ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய டூரிஸ்ட் இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்துல இப்படி ஒரு சேஃப்டியே இல்ல உமனுக்கு அப்படின்னா இந்தியாவோட டூரிசம் என்ன ஆகும்? இது மட்டும் இல்லாம இவங்க பைக்கு, செல்போனு, கார்டு, பேக் இவங்க வச்சிருந்த எல்லா பொருளையும் திருடிட்டு போயிட்டாங்க. இதனால இவங்களால யாரையுமே கான்டாக்ட் பண்ணவே முடியல. அந்த டைம்ல அங்க பெட்ரோல் வந்த போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றாங்க. ஆனா போலீஸ்க்கு இவங்களுக்கும் பேசுறது என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் இவங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு அது அவங்க கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு, அவங்க கவர்மெண்ட் இப்ப ஸ்பெயின், பிரேசில் 2 நாட்டு கவர்மெண்ட்டும் இந்தியாவோட எம்பசிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கேக்குறாங்க. எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு டூரிஸ்ட் வந்தவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு, இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம இந்தியா கவர்மெண்ட் பெரிய பெரிய அபிஷியல்ஸ் எல்லாம் இறக்கி இவங்களோட சேஃப்டி என்ன இருக்கு, இவங்களோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட இவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரேசில் கவர்மெண்ட்டும் ஸ்பெயின் கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, இந்த நந்தான்ற உமன் கிட்ட, உங்களுக்கு அங்க எதனா பிரச்சனை இருக்கும், மென்டலா நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க, நாங்க உங்களை எப்படியாவது உடனே இந்த நம்ம நாட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான வழியை பாக்குறேன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட கவர்மெண்டே எங்களை நல்லா தான் பாத்துக்கிறாங்க, நீங்க ஒன்னும் வரி பண்ணாதீங்க, இப்போதைக்கு எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எது இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்தியால எவ்வளவு இடம் சுத்தி இருப்பாங்க, அங்க எவ்வளவு நல்லவங்களை பார்த்திருப்பாங்க. ஒரு ஆளால இந்தியால மாறிடாது இல்ல எதுவும். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்தியால நிறைய இடம் சுத்தி இருக்கோம், நிறைய நல்லவங்களை பார்த்திருக்கோம், இப்ப கவர்மெண்ட்டும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க, அதனால நீங்க எந்த கவலையும் படாதீங்க, நாங்க சேஃபா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா, அதுல அவங்க போட்ட வீடியோல அவங்க ஹஸ்பண்டுக்கு வாயில அடிபட்டது, இவங்க என்ன நிலைமையில இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு இன்சிடென்ட் வேற யாருக்கும் நடக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. இது வேர்ல்டுல இந்தியாவோட இமேஜை எப்படி கொண்டுட்டு போகும்? அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா இந்தியால உமனுக்குன்னு சேஃப்டி என்னதான் இருக்கு? அப்போ உமன் சேஃப்டிக்கு பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுமா இப்ப ரேப் பண்றவங்களுக்கு? ஏன்னா இந்த ரிப்போர்ட்ல உமன் வந்து ஒரு நாளைக்கு 78 ரேப் கேஸ் நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட வெறும் 30% தான், அதாவது 3ல ஒரு ஆள் மட்டும்தான் தண்டிக்கப்படுறான், மீதி எல்லாருக்கும் தண்டனையே கிடைக்கல அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கவர்மெண்ட் ஃபர்தரா என்ன இன்வெஸ்டிகேஷன் எடுக்கும் இப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய கேள்வி கேட்டா மட்டும்தான் இதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். ராமேஸ்வரம் கஃபேன்றது பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ்
எல்லாரும் இந்த ஹோட்டல் ஃபுட்டு நல்லா இருக்குன்றதுனால எப்பயுமே அங்க கூட்டம் அதிகமா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்ப போன வாரத்துல என்ன நடந்ததுன்னா, ஒரு ஆளு அங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காரு ஒரு பேக்கோட. ஆனா அவர் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாமலே அந்த பேக்கை வச்சுட்டு அங்க இருந்து வெளியே போயிட்டாரு. அவர் வெளியே போன கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஒரு பாம்பு வெடிக்குது. இந்த பாம்புல கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல ஹெவியா இன்ஜூரி ஆயிருக்காங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாம் நடந்த பிறகு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, அதுல வந்து ஐஇடி அப்படின்ற பாம்பு மெத்தடை தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாம்பு மெத்தட் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய டெரரிஸ்ட் யூஸ் பண்ற பாம்பு மெத்தட். அது மட்டும் இல்லாம இதை ஃபுல்லா அந்த பாம்புல கிடைச்ச மீதி பொருளெல்லாம் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணா, மேங்களூர்ல ஏற்கனவே ஒரு குக்கர் பாம்பு வெடிச்சது இல்ல, அதே மாதிரி அதே டைப்ல தான் இந்த பாம்பை ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் போலீஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, எவ்வளவு போன் போயிருக்கு, அந்த பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்புனவங்க யாரு, எந்தெந்த போன் கால் வெளியே போயிருக்கு, அது மட்டும் இல்லாம யார் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய கோணத்துல செக் பண்ணி அது ஆளை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்னு சொல்றாங்க. ஆனா இங்க எதுக்கு பாம்பு வச்சாங்கன்ற மோட்டிவ் தான் ஒன்னும் கிளியராவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பாம்பு டெரரிஸ்ட் தான் வைப்பாங்க. ஆனா அப்படி டெரரிஸ்ட் பாம்பு வச்சாங்கன்னா இது எங்க குரூப் தான் வச்சது அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணிக்குவாங்க. இது வரைக்கும் எந்த டெரரிஸ்ட் குரூப்பும் இந்த பாம்பை கிளைம் பண்ணல. அதே மாதிரி மேங்களூர்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கும் எந்த டெரரிஸ்ட் குரூப்பும் கிளைம் பண்ணல. அப்படின்ற பட்சத்துல போலீஸ் வந்து நிறைய கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன, ஏற்கனவே உங்களுக்கு தொழில ஏதாவது போட்டி இருக்கா, அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்லை உங்களுக்கு வேற வெளியில ஏதாவது பிரச்சனை இருந்து அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க பண்ணாங்களா, இப்படின்னு போலீஸ் நிறைய விஷயத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சீஃப் மினிஸ்டரான சித்தராமையா அவரும் இந்த கேஸ்ல அதிகமா இன்வால்வ் ஆகி, ஏன்னா இது பெங்களூர்ல நடக்குது, ஒரு பெரிய விஷயம் பாம்பு வெடிக்கிறதுன்றது, அதனால இதுக்கு நிறைய போலீஸை போட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல மெயின் அக்யூஸ்டே கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல நியூஸ்ல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த நியூஸ். இத பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.